இல்லை, அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது வந்து இந்த கான்செப்ட் வந்து 82லேருந்தே இருக்குது. பழைய கான்செப்ட் தான் அது. அவ்வப்போது சட்ட கமிஷன் இதை கன்சல்ட் பண்ணுறது, எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. தொடர்ந்து போகுது. எங்கே தடை, என்ன பிரச்சனை? இல்லை, அதாவது வந்து பிரச்சனை என்னென்னா வந்து ஒரு ஃபெடரல் செட்டப்பில் வந்து மக்களுடைய அந்த கருத்துக்கள், மாநில அரசை பற்றி ஒரு கருத்து இருக்கும், மத்திய அரசை பற்றி ஒரு கருத்து இருக்கும், அந்த ஓட்டு போடுற விதங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கும்பொழுது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்களுடைய உண்மையான ஜனநாயக உணர்வுகளை வந்து நசுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து இதை பற்றி சீரியஸாக எடுத்துக்காத இருந்தாங்க ஆக்சுவலாக. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு மத்திய அரசுன்னா மக்கள் வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஸோ அதோடு சேர்த்து மாநில அரசை வச்சா கத்திரிக்காயோட சேர்த்து புடலங்காயும் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க ஆக்சுவலாக. யார்? பாஜக. சரி. ஸோ நம்ம மோடி வந்து ஒரு டால் லீடராக இருக்கார், அவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஸோ அவர் பேரை சொல்லி எல்லா எலெக்ஷன்லையும் வின் பண்ணணும். இப்போது மாநில எலெக்ஷனில் தோக்குறாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க, பல மாநில எலெக்ஷனில் தோக்குறாங்க, அப்புறம் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவே வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை காமிக்குது, மக்களுடைய கண்ணோட்டத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கிறீங்க? எல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள், அவர்களுடைய ஜனநாயக உணர்வுகள் நசுக்கப்படும். ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து நடுவில் கவுந்தது வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க திடீர்னு? அப்போ கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்காது. பிரியன் சார், அது பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு செய்தியை சிறப்பாக சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுதுன்னு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க. 52, 51, 52, 57, 62 அன்றைக்கெல்லாம் ஜனநாயக உரிமை அடக்கப்பட்டதாக குரல்கள் எழுந்திருக்கிறதா? இப்பொழுது ஏன் இந்த குரல் எழுகிறது? அதான் கேள்வி. அன்றைக்கி வந்து இது சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது, காங்கிரஸ் மட்டுமே பெரிய கட்சியாக இருந்தது. அன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவில் கிடையாது ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து பல்வேறு விதமான ஐடியாலஜிக்கலாக இருக்கிற கட்சிகள்லாம் நிறையா வந்திருக்கு, மாநில கட்சிகள்லாம் பலது பலம் பெற்றிருக்கு, ரீஜனல் ஆஸ்பிரேஷன்லாம் நிறையா கட்சிகள் இருக்குது. மக்கள் வந்து ஒரு மாநில உணர்வுகளோடு ஓட்டளிக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து மாநில தேர்தலை பார்க்குற கண்ணோட்டம் மாறி இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி ரீஜனல் லெவலில் மக்கள் வந்து அது வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும், அது வேறு எந்த பிரதேசமாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானா விடுங்க ஆந்திராவாக இருக்கட்டும், அது மாதிரி பல மாநிலங்களில் பார்த்திங்கன்னா, ஈவன் யூபியில் கூட பல தடவை மாநில கட்சிகள்லாம் அங்கே வந்துருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த மாநில ஆஸ்பிரேஷன்ஸை, ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸை நிறைவேற்றுற மாதிரி கட்சிகளுக்கு இருக்கிற பார்வையும், எப்போதுமே ஒரு ரீஜனல் கட்சிக்கு இருக்கிற பார்வையும் மத்தியில் இருக்கிற கட்சிக்கான பார்வைக்கும் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அபிலாசைகள் மாறும், கண்டிப்பாக மாறும். அபிலாசைகள் மாநில கட்சிகளுக்கும் ஐஆர்எஸ். இப்போ காவேரி இஷ்யூவில் வந்து கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ மொழி பிரச்சனையிலையும் வித்தியாசம் இருக்கும், நிறையா பல விதங்களில் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ரீஜனல் லெவலில் நிறைய பிளேயர்ஸ் இங்கே வந்தபோது அவங்க ரீஜனல் மாநில அரசு மக்களின் அவங்களுடைய அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கட்சிகள் இங்கே இருக்கும் பொழுது தேசிய கட்சிகள் வந்து அவங்க வைக்கிற அஜெண்டாவே வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அஜெண்டாக்கும் இந்த அஜெண்டாக்கும் மோதல் வரும்போது கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஜனநாயகத்தில் வந்து உண்மையான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்காது ஆக்சுவலாக. ஆனால் இப்போது சரி, நீங்கள் சொன்ன கருத்து சரிதான், இது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த முதல் கருத்தில் பொதுவாக பாஜகவுடைய கருத்துக்கள்லாம் வலதுசாரி சித்தாந்தம், ஹிந்துத்துவா, இப்படியே விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற போது இதில் அவர்கள் அதிக அக்கறை காட்டுவதன் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று நம்புகின்றீர்கள்? இல்லை நோக்கம் இல்லை, பொதுவான நன்மை தான், ஆனால் அவர்களுக்கு ஏதாவது அபிலாசைகள் உண்டா? இல்லை, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்கடி தேர்தல்ன்றது வந்து வளர்ச்சி பணிகளை தடை செய்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ பாரு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் போக முடியல. ரெண்டாவது செலவு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடத்துறதுக்கு 4000 கோடி ரூபாய் செலவாகுது. மாநில எலெக்ஷன்ஸ் அவ்வப்போது ஒரு வருஷத்தில் 2-3 தடவை பல ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வருஷம் முழுக்க ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமுலில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து வளர்ச்சி பணிகளை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மட்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்பொழுது ஒரு லோக்சபா எலெக்ஷன், நீங்கள் மாநில அரசு எலெக்ஷன் வைக்கும்போது பல கட்டங்களாக அது நடக்கும் ஆக்சுவலாக. இப்போவே வந்து சாதாரணமாக தனித்தனியாக நடக்கும்போது 7 கட்டம்லாம் வெஸ்ட் பெங்கால் நடந்தது பார்த்தோம். ஒரே மாநிலம் வரும்போதே பல கட்டங்கள்லாம் நடக்கும். அப்போது இது மாதிரி நீங்கள் பல ஸ்டேட்ஸை ஒரே நாளில் நடத்தும்போது
நீங்கள் எத்தனை கட்டமாக நீங்கள் நடத்துவீங்க? கிட்டத்தட்ட 6 மாதம் போகும் போல இருக்கு. அப்போது முதல்ல ஓட்டு போட்டவர் தான் 6 மாதம் வெயிட் பண்ணி தான் ரிசல்ட்ஸே பார்ப்பான்னு நினைக்கிறேன். அது வந்து பலவிதமான குழப்பங்களுக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கும். அவ்வளவு இது இருக்கிறது. ஏன்னா நீண்ட காலம் ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு இருக்குல்ல. ஸோ அதோடைய வாக்கு அந்த ஏற்கனவே இவிஎம் பற்றின சந்தேகங்கள் நிறைய இருக்கிறப்போ இன்னும் நிச்சயமாக பிரச்சனைகள்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கட்சி நடுவில் கவுந்து வச்சுக்கோங்க ஆட்சி, அதோடைய பதவிக்காலம் வேற குறைஞ்சிரும். அப்போ 5 வருஷம் உங்களை எலெக்ட் பண்ணதுக்கான இது என்ன இருக்குது ஆக்சுவலாக? இப்போ நீங்கள் ஒரு சார் பேசும்போது ரவிசங்கர் சார் சொன்னீங்க, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பேசணும், அது பரவாயில்லை என்று அவர் சொன்னதை நீங்கள் மறுத்தீர்கள். பிரியாம்பிளில் கான்ஸ்டியூஷனில் வந்து 5 ஆண்டுகள் என்பது தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதும் ஏற்புடைய கருத்து தான். அதை எப்படி அவர்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறார்கள்? இதில் சிக்கல் நிறையா இருக்குது. முதல் தடவை வந்து எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணும்பொழுது சிலது இப்போ அடுத்த வருஷம் நவம்பரில் தான் பீகார் எலெக்ஷனு. அவன் வந்து 30 தான் முடியும். அவனை நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வரணும் 29 பண்ணுறதுன்னா. அப்புறம் அவனுக்கு வந்து 1 வருஷம் போகும். இன்னொரு சில பேருக்கு வந்து முன்னாடியே முடிஞ்சிடும். அவனுக்கு 6 மாதம் நீங்கள் பிரசிடென்ட் ரூலுக்காக போட்டு வெயிட் பண்ண. அப்போ பிரசிடென்ட் ரூல்னால் இன்டெரக்டாக மத்திய அரசோட ஆட்சி தான் அது. எப்படி இப்போ இவனை நீடிக்க முடியாது. நீங்கள் இதே ஆட்சியை நீடிச்சிங்கன்னா மேண்டேட்டுக்கு மீறி போகும். அது ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு மேலே போக முடியாது, 5.5 வருஷம். அப்போ 6 மாதம் பிரசிடென்ட் ரூலாக இருக்கும். அது எப்படி மத்திய அரசோட ஆட்சியை நீங்கள் ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாது. அது ஒத்துக்க முடியாது. அவனை 1 வருஷம் முன்னாடி கொண்டுறீங்க, இவனுக்கு 6 மாதம் ஒரு பிரேக் ஒரு இது வருது, எக்ஸ்டென்ஷன் வருது. அதை இவனை நீங்கள் வீட்டுக்கு அமிச்சிட்டு 6 மாதம் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வருவீங்களா? இல்லை இவன் 4 மாதம் எப்படி நீட்டிப்பீங்க? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மேண்டேட் கிடையாது. அவனுக்கு நிறைய குழப்பம் வருது, நிறைய குழப்பம் இருக்குது. மேண்டேட் கிடையாது. ரெண்டாவது, நடுவில் ஒரு கவர்மெண்ட் கவுந்துதுன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக எலெக்ஷன்ஸ் வைக்க வேண்டிய கட்டாயம் எத்தனை நாள் நீங்கள் நீட்டிச்சிட்டு இருப்பீங்க? ஆனால் வைக்கலான்னு அவங்க கோவிந்த் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதோட பதவிக்காலம் அதுதான் கிடையாது. அதுதான் ஜனநாயகத்துக்கு மீறிய ஒரு விஷயம். அது ஒத்துக்க முடியாது சார். சொல்லுங்க சார் பிரியன் சார். அதாவது இப்போ ரெண்டாவது பாயிண்ட்ல கோவிந்த் வந்து அப்படி ஒருவேளை அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் டிசால்வ் ஆனா மறுபடியும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலாம்ங்கறாங்க. அப்ப அது எப்படி சரி பண்ண போறீங்க? மீதி இருக்கிற பீரியடுக்கு நீங்க ஏன் சார் வைக்கிறீங்க? அவனுக்கு 5 வருஷம் கொடுக்கணும் சார். அவனுக்கு அப்படி இல்ல சார். அப்படி இல்ல நீங்க ஏன் சொல்றீங்க? எங்களுக்கு 5 வருஷம் எங்களுடைய பதவிக்காலம் நீங்க யார் சார் குறைக்கிறதுக்கு? அதை ஒத்துக்க முடியாது. அதை ஒத்துக்க முடியாது. அதனால தான் எதிர்க்கிறோம். அதனால எதிர்க்கிறோம். நடுவுக்கு ஆட்சிக்கு வந்தா நீங்க அப்ப கடைசி 6 மாசத்துக்குள்ள ஆட்சிக்கு வந்தா 6 மாதம் வந்தா நான் பதவிக்காலம் எலெக்ஷனே வைக்க மாட்டீங்களா? கடைசி 1 வருஷத்துக்குள்ள ஆட்சிக்கு வருது, எலெக்ஷனே வைக்க மாட்டீங்களா? அப்ப எல்லாம் பாதி நேரம் பாதி ஸ்டேட் மத்திய அரசோட பிரசிடென்ட் கண்ட்ரோல் இருக்குமா? இல்ல அதுதான் கேக்குறேன். அதுதான் ஆபத்து. அதுதான் ஆபத்து. என்டையர் திங் அப்படியே எடுத்துட்டு போறதுக்கு பாக்குறாங்க சார். என்டையர் இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல பல நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்ப அந்த அன்எக்ஸ்பயர்டு போர்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. இல்ல 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 இருந்தா தான் நடக்கும். இந்திரா காந்தி இருந்தா தான் நடக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுறீங்க. அவங்க வந்து இஷ்யூ பேசுறோம். நீங்க தனிப்பட்ட நபரை பத்தி பேசுறீங்க. அதுக்கு தனி இப்ப கிடையாது. இந்திரா காந்தி காதல் மோடியை பத்தி பேசுவோம். எந்த ஆட்சி மோடியை பத்தி பேசுவோம். கண்ணாபி தான் பேசுவோம் மோடியை பத்தி. நீங்க மோடி பத்தி நான் அந்த விவாதம் இது கிடையாது. நீங்க இந்திரா காந்தி பத்தி ஏன் பேசுறீங்க? நான் இந்திரா காந்தி பத்தி பேசுறீங்க. இந்திரா காந்தி பத்தி சொன்னது இந்திரா காந்தி தான் இந்த நான் பேசல சார். நான் பேசல சார். இருங்க சார். நான் பேசல. தனிப்பட்ட நபரை ஒரு கையில் எடுக்காத நான் பேசுறேன். கண்டிப்பா இந்திரா காந்தி தான். நான் பேச மாட்டேன். அது நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர்ட்ட நான் கேக்குறேன். இந்திரா சார் குறிஞ்சிருங்க. எதுக்கு இந்திரா காந்தி பேர் எடுக்கறீங்க? சார் ரைட். தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கறீங்க. சார் இப்போ இது இந்திரா காந்தி பத்தி விஷயம் இல்ல. இதுதான் காரணம் நான் சொல்றேன். உங்க மோடி தான் காரணம். இந்தியாவை அடிமைப்படுத்துறது உங்க மோடி. சரி எல்லா விதமான அரசியல் சட்டம் இடி என்ஃபோர்ஸ்மென்ட் சிபிஐ எல்லாம் பயன்படுத்தி பயமுறுத்துறது உங்க மோடி தான். ஐயா பிரியன் சார் சொல்லுங்க. அப்படி உங்க மோடி தான் வாங்க. அப்படி வாதம் இல்ல. இது தேவையில்லாத விவாதம். பிரியன் சார் இப்போ நான் தேவையில்லாத விவாதம். பிரியன் சார் இடி எங்க சார் வந்து ஓவர் ஓபில இடி எங்க எங்க போச்சு? இடி இப்போ எங்க போச்சு? சிபிஐ ஏன் கூண்டு கிளியாச்சு? சிபிஐ நாடு நான் அத பேசுறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல். சார் இருங்க சார் பிரியன் சார் நான் கேக்குறேன். இவர் வந்து சும்மா தேவையில்லாம இப்ப நான் இப்படி திரும்பிக்கிறேன். சார் பிரியன் சார் நான் இப்ப கேக்குறது இல்ல. இவர் பக்கா அவர் உட்கார வச்சிருக்கீங்க. பிஜேபி போடுங்க. அவரு நான் என்ன சொல்றேன்? நம்ம தனிப்பட்ட ஆளை பத்தி நம்ம பேசலாம். இஷ்யூ பத்தி தான் பேசலாம். இருங்க சார். இஷ்யூ பத்தி தான் பேசலாம். சார் ஒரு நிமிஷம். நான் என்ன பேசுறேன்? வாசர் கொஞ்சம் சார் இவர் பேச கூடாது. இந்திரா காந்தி பத்தி நீங்க ஆன்டி காங்கிரஸ் உட்கார வச்சிருக்கீங்க. விடுங்க சார். அது விட்டுருங்க. அது இருக்கு. அவர் ஆன்டி காங்கிரஸ் இருக்கலாம். இஷ்யூ வேறங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்? வாசவன் சார் இப்போ பிரியன் சார் என்ன கேக்குறேன்? இப்போ ராஜ்யசபாவில் 112, லோக்சபாவில் 292, 364 இடங்கள் தேவை.
ஆனால் அவர்களுடைய கோலிஷன் பார்ட்னர்ஸ் டிடிபியும் ஐக்கிய ஜனதா தளமும் மௌனியாக இருக்கிறார்கள். ஜெகனும் பட்நாயக்கும் என்ன இவர்களுக்கு பிஜேபிக்கு எதிராகவே இருக்கிறார்கள். அப்போ எப்படி சாத்தியம் வரும்? இந்த அடிப்படையை நீங்க பேசுங்க. மற்றது இந்திரா காந்தியை பற்றி பேசுகிற எடுத்துக்கிடும். அவங்க எப்படி வந்து எப்படி சாத்தியப்படும்? ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் எப்படி வந்து அவங்க மெஜாரிட்டி 2/3, ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2/3 கண்டிப்பாக தேவை. பாதி ஸ்டேட்ஸ் வந்து இது ராட்டிஃபை வேற பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால வந்து இது எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க நமக்கு தெரியாது, இதோட சாத்தியங்கள் தெரியாது. இது வந்து நடைமுறையில் வந்து இது வந்து மத்திய அரசுக்கு நேரடியாக மாநிலங்களை ஆளுவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதான் ஆரம்பம். ஏன்னா பல்வேறு கிட்டத்தட்ட 30 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிற இடத்துல வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் கவர்மெண்ட்லாம் கவரும் பொழுது அந்த அன்எக்ஸ்பயர்டு போர்ஷனுக்கு அது ஒரு கேப்பெல்லாம் வரும்பொழுது பல மாநிலங்களில் பல்வேறு சமயங்களில் பார்க்கும்போது மத்திய அரசுடைய ரூல் அங்கே வந்துட்டு இருக்கோம். அது எந்த விதத்தில் அதை நம்ம ஏற்றுக்க முடியும் சார்? எந்த விதமான ஒரு மக்களுடைய மேண்டேட் இல்லாமல் மத்திய அரசு நேரடியாக ரூல் பண்ணுறது எப்படி இருக்கும்? இன்னைக்கு யூனியன் டெரிட்டரிங்கிற பேரில் மத்திய அரசு லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி அன்எக்ஸ்பயர்ட் போர்ஷன் வரும்போது ஒரு இடத்துல ஆட்சியை கவுத்துட்டு அந்த இடத்துல வந்து மத்திய அரசு நேரடியாக வரும். நான் இன்னைக்கு பிஜேபி இருக்கு, நாளைக்கு இன்னொரு கட்சி வரும் சார். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் பிஜேபிக்காக சொல்லலை. பிஜேபினால நாளைக்கு காங்கிரஸ் வருது, இல்லை வேற ஒரு கட்சி வருது, XRY, அடுத்த 100 வருஷத்தில் எந்த கட்சி வருதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் மாநிலங்களில் ஓட்டு போடுற மக்களுடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிரானது. நான் வந்து எதுக்காக வந்து அப்போ இருந்த நிலைமை இப்போ இருக்கா நீங்கள் அப்போ வந்து நிறைய நேஷனல் பார்ட்டிஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து பல்வேறு மாநிலங்களில் ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ரூல் பண்ணுது. அவங்க மாநில மக்கள் உணர்வை பிரதிபலிக்கிறாங்க. நேஷனல் பார்ட்டிஸ்க்கு நிச்சயமாக மாநில மக்களுடைய உணர்வை பற்றி கவலையே கிடையாது. அவங்க வேறு விதமான அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுடைய ஜனநாயக உணர்வுகளை நசுக்கிற மாதிரியா இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. அதாவது வந்து ஸ்டேட்ஸோட இது ராட்டிஃபிகேஷன் ஏன் வேணும்னா, காமன் ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்குது. மாநகராட்சி எலெக்ஷன்ஸ் நடத்துறது வந்து மாநில தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக ஸ்டேட்டோட ராட்டிஃபிகேஷன் இல்லாத இது பண்ண முடியாது. பாதிக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணணும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்கீங்க. ஸோ இந்த 36 இடங்களில் வந்து இந்த ஸ்கீம் அமலுக்கு வந்ததுன்னா ஏதாவது மாநிலங்களில் ஒரு ஆட்சி கவருது, இன்னொரு ஆட்சி வருது, இந்த கேப் எல்லாம் வரும் இல்லையா? இந்த கேப் எல்லாம் எப்படி ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்களா, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. 2.5 வருஷம்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஆட்சிக்கு வந்ததுன்னா மறுபடியும் 1.5 வருஷம் என்ன பண்ணுவாங்க? அந்த 1.5 வருஷத்துக்கு தான் ஒரு எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அடிக்கடி எலெக்ஷன் வந்து என்ன பண்ணுறது? செலவு கட்டுப்படுத்துறது எப்படி வரும்? ஸோ இந்த மாதிரி 36 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் வரும். நீங்கள் காசை கட்டுப்படுத்துறேன்னு போயிட்டு அதிகமாக காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் வரும். பாதுகாப்பு அப்படின்னு போயிட்டு பாதுகாப்புக்கு நிறைய டெப்ளாய் பண்ண வேண்டிய அவசியம் வரும். பல கட்டங்களாக தேர்தல் நடத்த வேண்டியது, ஒரு கட்டம் 2 கட்டம் இல்லை. ஸோ ஒரு ஜனநாயக உணர்வுகள் அடிபட்டு போய் நீங்கள் எதிர்பார்க்குற காஸ்ட்டும் அடிபட்டு போய் பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலை உருவாக்கி 6 மாதம் ஒரு இடத்துல திருப்பி மறுபடியும் இதே மாதிரி தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இது ஒன்றும் மாறுதலை ஒன்றும் கொண்டு வராது.